சரி 10 லட்ச ரூபா வந்துட்டு அப்போ தான் நான் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். அவங்க 30,000 போட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிட்டு 60,000 பக்கம் வந்திருந்தது. நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த சம்பவம். அப்பா இதுதான் வந்துட்டு பீக்கு, ஸோ அடுத்து சேல் பண்ணிடு, மேபி இங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவங்க உடனே சேல் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டு அப்போ டிரைவிங்கில் இருக்கேன், எங்கேயோ போயிட்டுருக்கேன் வண்டி ஓட்டிகிட்டு. ஸோ அப்போ சரி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பண்ணுவோம். அப்போ நான் பார்க்குறேன் 10,08,000 10,20,000 ஏதோ ஒரு சம்திங்கில் இருக்குது. சரி நம்ம வீட்டுக்கு வந்து அதெல்லாம் நம்ம சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா 9,80,000 தான் இருக்குது. 10 லட்சத்தி சொச்சம் இருந்த இடத்துல. சரி நான் என்ன பண்ணேன், சரி நேற்று வரைக்கும் 10 லட்ச ரூபா ரவுண்டாக இருந்ததப்பா, 20,000க்கு நம்ம இது பண்ணுறோம், ஜஸ்ட் இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் டைமில் ஒரு கரெக்ஷன் தான் இருக்குது, நமக்கு மறுபடியும் 10 லட்சம் போகிறப்ப விற்றுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலையில் மறுபடியும் அன்றைக்கி எடுத்து நான் பார்த்தா 9,30,000 20,000 இருக்குது. ஐயோ என்னடா இது இப்படி ஆச்சு. சரி நம்ம வந்துட்டு எதுக்கு லாஸில் சேல் பண்ணுவானே, இது ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்துகிட்டே இருக்குது. நான் அது பார்க்கல, இது வரைக்கும் மேலே போகிறதான் பார்த்துட்ருக்கேன். 10,000 இறங்கும், 20,000 மேலே போகும், 20,000 இறங்கும், 40,000 மேலே போகும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம மேலே 10 லட்சம் போனால் விற்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணால் அடுத்து 8 லட்சம் ஆச்சு, 7 லட்சம் ஆச்சு. விற்கிறதுக்கு மனசு வரல. எப்படா நம்ம இது வந்துட்டு, ஏன்னா அப்போல்லாம் என்ன நிறைய பேர் என்ன சொன்னாங்க இந்த வீடியோலாம், இதுதான் இன்வெஸ்ட் பண்ண சரியான நேரம், இப்போ விற்றுறக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னதுனால நமக்கு அந்த ஓன் அனலைசிஸ் அந்த ஒரு தாட் அப்போ இல்லைங்கிறனால ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுனாக்கா 4 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண தொகைக்கே வந்துட்டு அது ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு 2 மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே இந்த ஒரு லெவலுக்கு வந்துட்டு, அதே மாதிரி இங்கே பினான்ஸில் வச்சுருந்ததும் பார்த்தாக்கா $25,000 பக்கம் இருந்த அக்கௌண்ட்டோட வேல்யூ பார்த்திங்கனாக்கா ஒரு $12,000 பக்கம் வந்துட்டு, அதில் ஆல்மோஸ்ட் லாஸாகவே போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணது கீழே. நம்ம தான் அதாவது நல்லபடியாக போயிட்டுருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. இதுதான் முக்கியமான நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுங்கிறப்ப தான் நம்ம உடம்புல இருக்கிற அம்புட்டு ஹார்மோனும் சுரந்து எதுக்கு இல்லாத நீ பெரிய புத்திசாலிங்கிற மாதிரி ஒரு யோசனைலாம் நம்ம கொடுக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் கொடுத்துச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு என்னுடைய மைண்டு, சரி வசிரெக்ஸில் உள்ளது அப்படியே வச்சிரு, இங்கே வச்சிருக்கீங்களே பினான்ஸு, இந்த பினான்ஸில் உள்ளது. ஏன்னா அப்போ நிறைய பேர் இன்னும் சில இதில் என்ன சொன்னாங்கனாக்கா, இல்லை இது பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிட்டு இனி வந்துட்டு கொஞ்சம் பிட்காயின் மேலே போகாது, அது பிட்காயின் $30,000 வந்துடும், ஏன்னா இப்போ ஒரு $40,000 பக்கம் இருக்குது, 30,000க்கு வந்துடும், அப்படி இப்படி ஆல்ட்டு காயின்லாம் பயங்கரமாக அடி வாங்குவோம் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி கொஞ்சம் நம்ம கீழே வரப்போ வாங்கிக்குவோம். இப்போ வச்சுருக்கதை இப்போ நம்மக்கிட்ட இப்போ ஒரு 10 எத்தீரியம் இருக்குது, ஒரு 100 பிஎன்பி இருக்குனாக்கா அதான் 30,000 வரைக்கும் கீழே போகும்னு சொல்கிறாங்களே, நம்ம கீழே வர டயத்தில் போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி வாங்குவோம், நம்ம லாஸு சீக்கிரமே ரீகவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பினான்ஸில் வச்சுருந்த என்னுடைய எல்லாத்தையுமே விற்றுட்டேன். எல்லா அசட்டையும் விற்று டாலராக வச்சுருக்கேன். ஒரு $20,000 ஏதோ ஒன்று வச்சுருக்கேன். வசிரெக்ஸில் உள்ள அமௌண்ட் அப்படியே இருக்குது. அது வந்துட்டு 4 லட்சமாக உள்ளது அப்படியே தான் கிடக்குது. ஸோ இது என்ன ஆகுது, திடீர்னு மார்க்கெட் பார்த்தாக்கா மேலே போகுது பிட்காயின். ஒரு என்னடா அது கீழே வரும்னு பார்த்தா போகுது. நம்ம இந்நேரம் விற்காமல் வச்சும் நம்ம ப்ராஃபிட் வந்திருக்குமே, என்னடா இது விட்டுருவோமா அப்படின்னு அந்த ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் அவுட் ஆஃப் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு. அதில் என்னன்னா இப்போது எத்தீரியம் வந்துட்டு ஒரு $1,500 விற்ற எத்தீரியத்தை இப்போ $2,000 கொடுத்து நான் வாங்கினேன். அதாவது 10 எத்தீரியம் இருக்க வேண்டிய வச்சுருந்தா 10 எத்தீரியம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டேன், 8 போய் வாங்கிட்டேன் அந்த இடத்துல. ஐயோ எப்படியே மேலே போச்சு, என்ன பண்ணுறது, நம்ம லாஸாகவே போயிருமே, மார்க்கெட் திரும்பிட்டே. தயவு செஞ்சு இந்த ட்ரேடிங்கில் உள்ளவங்க எவனும் இந்த வீடியோ மாத்திரம் பார்த்துறாதீங்க. யூடியூப் வீடியோவில் ஒருத்தவனுடைய மனநிலைமை ஒன்று சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். இவங்க வந்துட்டு அதுதான் நான் பின்னாடி சொல்ல வரேன். இதில் வந்துட்டு இந்த ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது, நான் ஏன் ட்ரேடிங்கை விட்டு விலகினேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இது வந்துட்டு நான் ட்ரேடிங்க்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் 2022 லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி வீடியோவில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான் பிட்காயின் இது முடிஞ்சிட்டு, ஹால்விங் முடிஞ்சிட்டு, பிட்காயின் இனி மேலே தான் போகுதுன்னு சொன்ன பிறகு ஐயோ என்னடா பண்ணுறது, நம்ம விட்டுருவோம், லாஸாகவே போயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே போய் மறுபடியும் வாங்கினேன். $20,000 வாங்கினா அங்கேருந்து டபக்கடின்னு கீழே விழுந்துட்டு, ஏற்கனவே இருந்ததுக்கு கீழே பார்த்தாக்கா $2,000 வாங்கின எத்தீரியம் வந்துட்டு மறுபடியும் 1,200 அது பக்கம் வந்துட்டு, என்னுடைய $20,000 வந்துட்டு அகெயின் $16,000 பக்கம் வந்துட்டு. ஐயோ என்னடா இது இப்போதைக்கு இன்வெஸ்ட்டுக்கு சரிப்பட்டு வராது, பியர் மார்க்கெட்டாக போச்சு. சரி இதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அதாவது நம்மளோட லாஸை நம்ம எடுக்கணும், நமக்கு லாபம் வராட்டியும் பரவாயில்ல,
நம்ம $25,000 கொண்டு வந்திருக்கோம். அட்லீஸ்ட் அந்த $25,000 வந்த பிறகு நம்ம ஏற்கனவே சில காயின் வச்சுருந்தோம்ல. எத்தேரியம் ஒரு 20 எத்தேரியம் வச்சுருந்தேன். பிட்காயின்னா இவ்வளோ வச்சுருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம வச்சுட்டு பேசாமல் கம்முன்னு இருந்துருவோம். நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம ரூல்ஸ் விதியில் போட்டிருந்தோமோ அந்த விதியை நம்ம மீறிட்டோம். அதனால தான் நமக்கு இப்படி விதியை மீறினதுனால நம்ம விதி வந்துட்டு நம்மளை வந்துட்டு இப்படி வச்சு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன். சரி, அது வரைக்கும் என்ன பண்ணுவோம், கையில் காசு சும்மா வச்சுருக்கிறதுக்கு பதிலாக இப்போ $15,000 இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு $5,000 எடுக்கிறது. எடுத்துட்டு இந்த கீழே வருதுல்ல, எப்படியும் ஒரு கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகும் பாருங்கள். அந்த ஏன்னா $40,000 வருது, 50,000 போகுது, 38,000 வருது, 40,000 போகுதுன்னு சொல்லிட்டு $40,000 வரப்போ நம்ம வாங்குவோம். வாங்கிட்டு மேலே போகிறப்ப வந்துட்டு நம்ம சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குகிறேன். அதில் ஒரு $5,000 எடுத்து தெரியாமல் வாங்குகிறேன். அதே மாதிரி கொஞ்சம் மேலே போகுது, ப்ராஃபிட் பண்ணுறேன். இது தெரியாமல் இவ்வளோ காலம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த $5,000 வாங்குறேன்னா அதில் என்னன்னாக்கா ஒரு 10% ஏறுதா, ஒரு $500 வருதா, $100 வருதா, அப்படியே செல் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த விஷயம். உடனே என்ன பண்ணிட்டேன்னாக்கா, நம்ம ஏன் வெறும் $5,000 வச்சு மாத்திரம் பண்ணுறோம், நம்ம ஃபுல்லாக வச்சு பண்ணுவோம். $5,000 வச்சு பண்ணுறப்ப $500 கிடைக்கிது. நம்மள்ட்ட $25,000 இருக்குது. அதை வச்சு பண்ணோம்னாக்கா 5 25 $2,500 ஆச்சு. அந்த வர ப்ராஃபிட்டில் நம்ம ஒவ்வொரு எத்தியரையும் அப்படியே வாங்கி நம்ம குமிச்சிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எடுத்து போகிறேன். ட்ரேடிங்கை பற்றின நாலேஜ் எதுவுமே கிடையாது. அந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்து கூட எனக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய தாட் என்னென்னா, சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ட் இருக்குது. சப்போர்ட்டை தொட்டால் வாங்குவோம், ரெசிஸ்டன்ஸ் கிட்டே போனால் விற்போம். இது ட்ரெண்டு எப்படி இருக்குது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த மைண்டு அந்த காலத்தில் எப்படி என்னை கட்டமைச்சிச்சின்னு சொன்னால், உன் லாஸை நீ ரீகவர் பண்ணணும், அதுக்கான வழியை தேடு. நீ இவ்வளோ உன் ப்ராட்ஃபோலியோ வச்சுருந்த, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனாக்கா நீ பேசாமல் இருந்தாலுமே உனக்கு அந்த இது வரணும், நீ வந்துட்டு கை சேதப்பட்டுறக்கூடாதுன்னு தான் மைண்டு அப்படியே சுரந்துக்கிட்டே இருக்குது ஹார்மோனை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு $20,000 போட்டு பண்ணினேன். அந்த மாதிரி பண்ணினா அது என்ன ஆகுதுன்னா, சில நாள் 2 நாள் 3 நாள் இழுக்குது அது ப்ராஃபிட் வர்றதுக்கு. என்னடா இது இழுத்து நசனி இழுத்துகிட்டே இருக்குது, 2 நாள் வரைக்கும் ஒன்றும் வராமல் இருக்கேன். நம்ம ஒரு நாளைக்கு $1,000 பிளான் பண்ணியிருந்தோமே, சரி இந்த சனியாக அப்படியே தான் சைடு வேலை சுற்றிட்டு இருக்குது, இது வேலைக்கு ஆகாது, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், கெய்னர் 100%, கெய்னர் 60% அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். சரி, நம்ம எதுக்கு அந்த கெய்னரில் போயிட்டு ஜஸ்ட்டு அந்த பம்ப் ஆகிற அந்த துடிக்கும் அந்த கேண்டில் அப்படியே $20,000 போடுவோம். ஜஸ்ட்டு 1 மினிட் கேண்டில்லே ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா அப்படியே வெளியே எடுத்துகிட்டு அப்படியே வந்துடுவோம். நம்ம போயிட்டுக்கு தேவையில்லாமல் இது எப்போ வருது, எப்போ பிரேக் அவுட் ஆகுறதுன்னு வெயிட் பண்ணிவிட்டு உட்காராமல் அந்த கை அந்த பரபரன்னு இருக்கும் அந்த கையில் காசு இருக்கப்போ. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த $20,000 கொண்டு வந்து இந்த மாதிரி திடீர்னு பம்ப் ஆகும். அந்த காயினை வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்து பம்பு எப்படி இது துடிக்குதோ அந்த துடிக்கிறப்போ கொண்டு போய் அப்படியே மொத்தமாக வாங்குறது $20,000 வாங்கிட்டு அடுத்த செகண்டு அந்த 1 மினிட் கேண்டில்லையே நெக்ஸ்ட் கேண்டில் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பாயிண்ட்டு, நமக்கு அப்போயே பார்த்தா $2,000 ப்ராஃபிட் வரும். நான் ப்ராஃபிட்லாம் எடுத்திருக்கேன். சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதுக்கும் ஒரு ரூல்ஸ் போட்டேன். ஒரு நாளைக்கு உன்னோட இது 20% 10% இதுக்கு மேலே நீ போகக்கூடாது. $2,000 வந்துட்டுனா அதோட வெளில வந்துடணும், இது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விதியை நான் போட்டேன். பட் காலப்போக்கில் ப்ராஃபிட் வர வரைக்கும் நம்ம விதியை ரூல்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். $2,000 வந்துட்டா அதோட சரி ஓகே. பட் ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா, இப்போ $20,000 போட்டு நான் அந்த ட்ரேடுக்கு போகிறேன்ல, போடுறப்ப டக்குன்னு இழுத்து விட்டுறானுங்கனாக்கா அது ஒரு $18,000 வந்துடுது. ஐயோ என்னடா ப்ராஃபிட் பண்ணோம் $2,000, அதோட சேர்த்து $1,000 போச்சு இதில் இன்றைக்கி. சரி அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் மேலே போகிற வரைக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்னைக்கு விட்ட $1,000 எனக்கு லாபம் வராட்டியும் பரவாயில்ல, $22,000 வராட்டியும் பரவாயில்ல. இப்போ என்னோடய அசல் எனக்கு இன்றைக்கி வேணும். சரி இது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம், அடுத்து எப்போ இந்த மாதிரி இருக்குது நம்ம பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த காயின் ஒன்று வாங்குறேன்னு வைங்களேன். ஏதோ ஒன்று XYZ அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த பீமு அது இதுன்ட்டு மேலே போகும், கீழே இறங்கும். அந்த மாதிரி ஒரு காயினை வாங்கி அந்த காயின் என்ன ஆகும்னு சொன்னாக்க, நான் வாங்கி வச்சுருக்கேன்னா டக்குன்னு கொஞ்சம் மேலே போகும், ஒரு $1,000. அப்பா $1,000 வந்துட்டுன்னு சொல்லிட்டு நான் வெளியாகிடுவேன். வெளியானா அது திடீர்னு இன்னும் மேலே போயிட்டே இருக்கும். ஐயோ இது வரைக்கும் போகுமே, நம்ம தெரியாதனமாக வெளில வந்துட்டோம் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2 லட்சம் விற்ற காயினில் மறுபடியும் போய் வாங்குவோம் கொஞ்சம் மேலே இருக்கிறப்ப. இது நல்லா அப் ட்ரெண்டில் தானே இருக்குது, நம்ம ஏன் வெளில வருவானே, இது மேலே போகுமேன்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு $1,000 ப்ராஃபிட் கொடுத்து பாருங்க. அதை அந்த 1,000 உருவி 2,000 உருவி இந்த மாதிரி இப்படியே ஒரு வருஷம் கிட்டத்தட்ட போகுது. ஒரு கட்டத்தில் $20,000 இருந்த இடத்துல $5,000 ஆகுது. ஐயோ என்னடா இது கை சேதமாக போச்சு, இப்படி ஆச்சு, என்னடா இது ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னே தெரில.
இங்கிட்டு வசிரெக்ஸில் வச்சுருந்த காசு பார்த்தீங்கன்னாக்கா அது 4 லட்ச ரூபா வச்சுருந்தேன்னா அப்போது இந்தியாவில் வந்துட்டு டேக்ஸு இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி கிரிப்டோக்கு இந்த டிடிஎஸ் போடுறோம், அது போடுறோம், இது போடுறோன்னு சொன்ன பிறகு சரி காசு அங்கே வச்சு அவனுங்க ஏதாச்சும் நமக்கு இப்போ வரிகிரின்னு போட்டு பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னா, அப்போ பினான்ஸில் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா வசிரெக்ஸில் உள்ள அமௌண்ட்டு நீங்கள் பினான்ஸுக்கு கொண்டு வந்துக்கலாம் ஃப்ரீயாக எந்த சார்ஜுமே இல்லாமல்னு சொன்னாங்க. சரின்ட்டு வசிரெக்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை இங்கே கொண்டு வந்து ஆனால் நான் அதுக்கு ஒரு ரூல்ஸ் என்ன போட்டு வச்சுருந்தேனாக்கா வசிரெக்ஸில் உள்ளது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், அதை வந்துட்டு நீ எந்த காரணத்தை கொண்டு விற்கக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸின் அடிப்படையில் வசிரெக்ஸில் என்னென்ன காயின் வச்சுருக்கணும் எல்லா காயினையும் பேப்பரில் எழுதி அதே காயினை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். அது வந்துட்டு அப்படியே ஏற்ற இறக்கமாக போயிட்டுருக்கு அந்த 4 லட்சம் ரூபாய் இந்தியா காசில். ஒரு கட்டத்தில் இந்த $5000 வச்சு நான் ட்ரேட் பண்ணுறேன்னா எனக்கு ப்ராஃபிட் வருது. அதாவது $20,000 வச்சு பண்ணுறப்ப லாஸ் ஆகிட்டு இருந்தேன் எனக்கு. ஏன்னா அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் அடிப்பட்டு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருப்போம்ல. ஸோ அதில் ஓரளவுக்கு $5000 வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். $100 ப்ராஃபிட், $200. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் லூனா காயின் அப்போ தான் வருது உள்ளே.